கல்யாண மண்டபத்திற்கு எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது பேச்சியின் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட சகுனம் தட்டுது. பூங்கொடி போனை எடுக்கவே இல்லை என்றதும் அவளுக்கு சந்தேகம் வலுவாகிறது. நேரா மஞ்சமலை முன்னாடி போய் நிக்கிறா. ஏங்க மஞ்சமலை, மண்டபத்துக்கு கிளம்பணும்னு சொன்னா என்ன அசால்ட்டா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? பூங்கொடி எங்க? போனை போட்டா எடுக்கவே மாட்டேங்கிறா. மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? மஞ்சமலை நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு நிதானமா பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு பேச்சு, கத்தாத. நாம யாரும் அந்த மண்டபத்துக்கு போக போறதில்ல. அது மட்டும் இல்ல, பூங்கொடியும் அங்கே வரமாட்டா. என்னங்க சொல்றீங்க? தலைமுடி மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன்ல நம்ம கை ஓங்கி எல்லார் முன்னாடியும் நாம எப்படி அசிங்கப்பட்டு நின்னோம். இன்னைக்கு அவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தலன்னா எனக்கு தூக்கமே வராதுங்க. அதே தாண்டி அன்னைக்கு நாம பட்ட அவமானத்துக்கு இன்னைக்கு உங்க அண்ணன் குடும்பம் ஊரு கூடி நிக்கிற மண்டபத்துல தலை குனிஞ்சு அசிங்கப்பட்டு நிக்கணும். அதுக்குதான் நாங்களும் பூங்கொடியும் சேர்ந்து பக்காவா பிளான் போட்டு அவளை எஸ்கேப் ஆக வச்சிருக்கோம். பொண்ணே இல்லாத மண்டபத்துல உங்க அண்ணன் குடும்பம் என்ன பண்ணுதுன்னு நாங்களும் பாக்கத்தானே போறோம். ஐயோ, இது என்ன கொடுமைங்க? அண்ணன் கௌரவமே போயிடுமே. சி, வாயை மூடுடி. இந்த விஷயத்த பத்தி உங்க அண்ணன் கிட்டயோ இல்ல அந்த அழகர்கிட்டயோ மூச்சு விடணும்னு நினைச்ச, அப்புறம் உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்திடுவேன், ஜாக்கிரதை. ஏங்க, பழிவாங்குற வெறியில குடும்ப மானத்தையே காத்துல பறக்க விடுறீங்களே. அண்ணன் முகத்துல முழிச்சா என் உயிரே போயிடும் போலிருக்கே. உன் அண்ணன் அழற அழுகையில தாண்டி என் மனசு குளிரணும். இனிமே அழுது என்னடி பண்ண போற? பேசாம அமைதியா இருந்து நடக்கிற கூத்தை மட்டும் வேடிக்கை பாருடி. மஞ்சமலையின் மிரட்டலால் உடைந்து போய் அழும் பேச்சியின் அறைக்குள் இளவரசி பதற்றத்தோடு நுழைகிறாள். அம்மா, ஏமா இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க? என்னாச்சுமா உங்களுக்கு? தயவு செஞ்சு அழாதீங்கம்மா. நான் அழாம என்னடா பண்ணுவேன்? உங்க அப்பாவும் பூங்கொடியும் சேர்ந்துகிட்டு உங்க பெரியப்பா குடும்பத்தையே ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்த பிளான் போட்டுட்டாங்கடா. பொண்ணு மண்டபத்துக்கு வராதுன்னு தெரிஞ்சா உங்க பெரியப்பா நெஞ்சே வெடிச்சிடும்டா. அம்மா, நீங்க தைரியமா இருங்கம்மா. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியும். பூங்கொடி அக்கா வேற எங்கேயும் போயிடல. அவ செல்வி அக்கா வீட்டுக்குத்தான் போயிருக்கா. இன்னும் 1 மணி நேரம் டைம் இருக்குமா? அதுக்குள்ள பூங்கொடி அக்காவை கண்டுபிடிச்சு மண்டபத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா இந்த ஃபங்க்ஷன் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சிடுமா. நீங்க டக்குன்னு ஏதாவது யோசிச்சு முடிவெடுங்கம்மா. மகள் சொன்னதை கேட்டதும் பேச்சுக்கு புது தெம்பு பிறக்கிறது. உடனே தன் போனை எடுத்து பதற்றத்துடன் அழகருக்கு கால் செய்கிறாள். ஆனால் மண்டபத்தில் மேளதாள பாட்டு சத்தத்தில் அழகர் போனை கவனிக்காமல் இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து தேனுவிடம் பூங்கொடியின் போன் நம்பரை வாங்கும் அழகர் அத்தையின் மிஸ்டு கால்களை பார்த்துவிட்டு உடனே பேச்சுக்கு திரும்ப அழைக்கிறான். சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? ஏன் இத்தனை தடவை கால் பண்ணிருக்கீங்க? டேய் அழகரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோடா. பூங்கொடி வேற எங்கேயும் ஓடி போகல. அங்கே செல்வி வீட்டுலதான் ஒளிஞ்சிருக்கா. நீ இப்போவே 1 நிமிஷம் கூட தாமதிக்காம கிளம்பி போய் அவளை கையோட தூக்கிட்டு மண்டபத்துக்கு வாடா. அத்தை, என்ன சொல்றீங்க? பூங்கொடி வேணும்னேதான் எஸ்கேப் ஆயிருக்காளா? ஆமாடா அழகரு, இந்த கல்யாணத்துக்கு நான் வந்தாலும் சரி வரலனாலும் சரி. ஆனா என் அண்ணன் யாருக்கு முன்னாடியும் தலைகுனிஞ்சு அசிங்கப்பட்டு நிக்கவே கூடாதுடா. என் அண்ணன் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும்டா. இந்த குடும்பத்தோட மானமும் கௌரவமும் இப்போ உன் கையில தாண்டா இருக்கு. உன்னை முழுசா நம்பிதான் இந்த பேச்சு உன்கிட்ட பேசுறேன். அத்தை, நீங்க கொஞ்சம் கூட கலங்காதீங்க. மாமன் கௌரவத்தை யாராலையும் அசைக்க முடியாது. அந்த பூங்கொடி எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் சரி அவளை இழுத்துட்டு வந்து மண்டபத்துல நிறுத்துறது என் பொறுப்பு. நீங்க தைரியமா இருங்க. குடும்பமானத்தை காப்பாற்ற அழகர் களத்தில் இறங்கும் இந்த தருணம் அடுத்தடுத்த திருப்பங்களுக்கு வழிகோலுகிறது. உன் வார்த்தை தாண்டா எனக்கு சாமியே. என் அண்ணன் பட்ட வேதனையெல்லாம் போதுண்டா. நீ மட்டும் பூங்கொடிய கூட்டிட்டு வரலேனா ஊரே நம்மை பார்த்து சிரிச்சுடுண்டா அழகரு. அத்த அழகர் வார்த்தை தவற மாட்டான். என் மாமன் தலைகுனியிற நிலைமை வந்தா இந்த அழகர் உயிரோடவே இருக்க மாட்டான். நீங்க மண்டபத்துல வேலையை பாருங்க, பூங்கொடியோட தான் நான் வருவேன். மண்டபத்தில் இருந்து பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பும் அழகர் செல்வி வீட்டிற்கு போவதற்குள் பூங்கொடி அங்கிருந்து தப்பிவிடுகிறாள். விஷயம் புரிந்துவிட்ட அழகர் நேராக மஞ்சமலையின் வீட்டிற்கே வந்து இறங்குகிறான். அங்கே ஜாலியாக உட்கார்ந்திருக்கும் மஞ்சமலையை பார்த்ததும் அழகருக்கு ரத்தம் கொதிக்கிறது. டே மஞ்சமலை, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? பிறந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுதேன்னு சந்தோஷப்படுறத விட்டுட்டு சொந்த பொண்ணோட வாழ்க்கையே வச்சு கேம் ஆடுறியாடா? மஞ்சமலையின் சட்டையை பிடித்து தரதரவென இழுத்து கொண்டு போகிறான் அழகர். பேச்சியும் ராசாத்தியும் பதறி அடித்துக்கொண்டு ஓடி வருகிறார்கள். அழகரு, என்னடா பண்ற? விடுடா அவரை. அத்தை, நீங்க கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க. மஞ்சமலையை ஒரு பூட்டிய அறைக்குள் தள்ளி கயிறால் இறுக்கி கட்டுகிறான் அழகர். டேய் அழகரு, என்ன கட்டி போட்டா என்னடா பெரிய கொம்பனா நீ? உங்க அப்பன் இன்னைக்கு ஊர் முன்னாடி அசிங்கப்பட போறது உறுதிடா. மாமா, நீ காணாம போன நியூஸ் உன் பொண்ணு பூங்கொடிக்கு கண்டிப்பா போகும். உன்னை தேடி அவ இங்க வந்தே ஆகணும். உன்னை கடத்தி வச்சுதான் அந்த பூங்கொடிய மண்டபத்துக்கு வர வைக்க போறேன். இது அழகரோட சவால்டா.
தந்தை மஞ்சமலை கடத்தப்பட்ட விஷயத்தை ராசாத்தி மூலம் கேள்விப்பட்டு பதறிப்போன பூங்கொடி வேறு வழியின்றி உடனே அழகருக்கு போன் செய்கிறாள். அழகர் போனை அட்டன் செய்ததும் பூங்கொடி தன் கோபத்தை அடக்க முடியாமல் போனில் கத்துகிறாள். ஏய் அழகரு, என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டிற்கே வந்து எங்க அப்பாவை கடத்திட்டு போவ? மரியாதையா எங்க அப்பாவை எங்க வச்சிருக்கன்னு சொல்லு. அவரை விட்டுடு, இல்லனா விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் பார்த்துக்கோ. ஏய் பூங்கொடி, பெரிய பிளான் போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டதா நினைப்போ. நீ ஆடுற ஆட்டம் எல்லாம் இந்த அழகருக்கு தெரியாதுன்னு நினைச்சியாடி? நீ அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கும் போதே உன் மேல எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இப்போ உன் அப்பன் என் கையில தான் கயிறோட கட்டுப்பட்டு கிடக்குறான். உன் அப்பனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உயிரோட திரும்ப வரணும்னு நீ நினைச்சா இப்பவே ஓடோடி மண்டபத்துக்கு வர்ற வழியை பாரு. ஏய் அழகரு, என்னை மிரட்ட பார்க்காத. எங்க அப்பாவை விடுடா. எனக்கு இந்த கல்யாணத்துல கலந்துக்க சுத்தமாவே விருப்பம் இல்ல. நான் வரமாட்டேன்டா. பூங்கொடி திமிராக பேசி கல்யாணத்தை நிறுத்த பார்ப்பதை கண்ட அழகருக்கு கோபம் தலைக்கேறுகிறது. போன் ஸ்பீக்கரில் இருக்கும் போதே பக்கத்தில் கயிறால் கட்டப்பட்டிருந்த மஞ்சமலையின் கன்னத்தில் ஓங்கி ஒரே அறைவிடுகிறான். பலார் என்ற சத்தம் போனில் இடி போல கேட்கிறது. மஞ்சமலை வலியால் அலறி துடித்தபடி, ஆத்தா பூங்கொடி, ஐயோ அம்மா, தயவு செஞ்சு பேசாம ஓடி வந்துடுமா. இந்த அழகன் போடுற அடியை என்னால வயசான காலத்துல தாங்கவே முடியலம்மா. நம்ம பிளானாவது ஒன்னாவது, நீ பேசாம மண்டபத்துக்கு வந்து இந்த கல்யாணத்தை முடிச்சு தொலைடி. என்னை விட்டுட சொல்லுமா. அழகர், நிறுத்துடா. தயவு செஞ்சு எங்க அப்பாவை அடிக்காதடா. அவர் எங்கே இருக்காருன்னு இடத்தை சொல்லு. நான் இப்பவே அங்க கிளம்பி வரேன். எங்க அப்பாவை ஒன்னும் பண்ணிடாதடா. இப்போ வழிக்கு வந்தியாடி. ஒழுங்கா நான் சொல்ற இடத்துக்கு வந்து சேரு, அப்புறம் இருக்கு உனக்கு. மஞ்சமலை கட்டப்பட்டிருக்கும் இடத்திற்கு ஓடோடி வருகிறாள் பூங்கொடி. தன் தந்தை அடிவாங்கி பரிதாபமாக நிற்பதை பார்த்து துடித்து போகிறாள். அழகர், தயவு செஞ்சு எங்க அப்பாவை விட்டுடுடா. நான் இப்போவே இங்கிருந்து கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுட்டு அப்புறம் நானே மண்டபத்துக்கு வந்துடுறேன்டா. ஏய் பூங்கொடி, உன்னை நம்பி நான் விட்டுடுவேனா? உன் கழுத்துல எப்ப நல்லபடியா தாலி ஏறுதோ அப்பதான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி உன் அப்பனை ரிலீஸ் பண்ணுவேன். சரிடா, நீ சொல்ற மாதிரியே வர்றேன். ஆனா என் கழுத்துல தாலி ஏறிய அடுத்த நிமிஷம் எங்க அப்பாவை இங்கிருந்து விட்டுடணும். இந்த அழகர்கிட்டயே உன் கேம் ஆடுறியா? இனிமே என் கிட்ட மோதணும்னு நினைக்காதடி. இந்த தடவை நீ ஜெயிச்சிருக்கலாண்டா அழகரு. அடுத்த தடவை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்ல, அப்ப யாரு ஜெயிக்கிறாங்கன்னு நானும் அந்த வீட்ல தானே இருக்க போறேன். பார்க்கத்தானே போறீங்க. ஏற்கனவே நீ போட்ட பிளான்லயும் நான் தான் ஜெயிச்சேன். இப்பவும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன் டி. அழகர் கெத்தாக பூங்கொடியை மண்டபத்திற்கு கூட்டிச் செல்ல மாயாண்டியும் மீனாட்சியும் அவளை பார்த்து நிம்மதி அடைகிறார்கள்.